Welcome to Prathi's kitchen. Recipe Varagarisi Payasam. நாம இன்னைக்கு அந்த ரெசிபி எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்களை இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நெய், தண்ணி, பால், நாட்டு சர்க்கரை, வரகரிசி, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, உப்பு. இப்போ நமக்கு கொஞ்சம் வரகரிசியை எடுத்து போடுவோம். நம்ம வரகரிசியை போட்டாச்சு. இப்போ வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நாம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றியாச்சு. அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏலக்காவை இப்போ நாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நம்ம நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். நெய்யை நாம இப்போ ஊற்றியாச்சு. நம்ம முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். உப்பு போடணும். அதுக்கப்புறம் சர்க்கரையை போடணும். உப்பு, உப்பு போட்டாச்சு. இப்போ சர்க்கரை போடலாம். சரி, இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுடலாம். ஓகே, இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட மறக்காம பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. டாடா.